ரூபாய் 1000 உரிமைத்தொகை திட்டத்தில் புதிய மாற்றம். குடும்பத் தலைவிகள் ஹாப்பி. தமிழகத்தில் இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் நிலையில் அனைத்து மகளிருக்கும் ரூபாய் 1000 வழங்குவது தொடர்பாக விவாதம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரூபாய் 1000 உரிமைத்தொகை. தமிழகத்தில் ரூபாய் 1000 உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான குடும்பத் தலைவிகள் பயனடைந்து வருகின்றனர். தற்போது வரையிலும் 2 தவணைக்கான பணம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரூபாய் 1000 கிடைக்காதவர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 11,000த்திற்கும் மேற்பட்டோர் மேல்முறையீடு செய்தும் வறுமையான குடும்பத்தை சார்ந்த பலருக்கு ரூபாய் 1000 உரிமைத்தொகை வழங்கப்படவில்லை. தகுதியான ஒருவர் கூட இந்த திட்டத்தின் கீழ் பயனடையாமல் இருந்துவிடக் கூடாது என முதல்வர் அறிவித்தும் கூட அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அனைத்து குடும்பத் தலைவிகளுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தி வரும் நிலையில் அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பாக விவாதம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்.